ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி வந்து என்னன்னா கடனுக்காக நான் வந்து இந்த கோவில் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து கோவில் வந்து திருவள்ளூரில் இருக்க வீரராகவர் டெம்பிள் தான். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ திருவள்ளூர் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே, இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் அங்கிட்டு இருக்கு. ஸோ பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து திருவள்ளூருக்கு எல்லாருக்குமே தெரியும், இது பெரிய டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ வீரராகவர் டெம்பிள், வைத்தீஸ்வர வீரராகவர் டெம்பிள், இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா, பழைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா வைத்தீஸ்வர வீரராகவர் டெம்பிள். இப்போ வந்து வேறு வீரராகவர் பெருமாள் கோவில் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள் அங்கெல்லாம் வந்து என்னன்னா இந்த வைத்தீஸ்வர வீரராகவர் டெம்பிள், வைத்தீஸ்வரனாவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வைத்தியம் வந்து என்னன்னா நமக்கு நோய்கள் வந்து குணமாகறதுக்கு. ஸோ இந்த டெம்பிள் வந்து முக்கியமாக வந்து அதுக்கு தான். உங்களுக்கு வந்து தீராத நோய் ஏதாவது இருக்குது, கட்டி இருக்குது, இல்லை வந்து என்னென்னா நிறைய வந்து என்னென்னா குணப்படுத்தாத முடியாத ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவில் வந்துட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து பியூராக வந்து குணமாகும். எப்படி சொல்கிறது, ஒரு எந்த அந்த கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு குணமாகிற அளவுக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப அற்புதம் வாய்ந்தது அப்படின்றது அந்த காலத்துலேருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க எப்போ வரணும் அப்படின்னா அமாவாசைக்கு நிறைய பேர் திருவள்ளூரில் இருக்க ஒரே அமாவாசை நைட்டு வந்து ஸ்டே பண்ணுற கோவில் வந்து இதுதான். பெருமாள் கோவிலே இதுதான் சொல்கிறாங்க, பட் அது எந்த அளவுக்கு தெரியல. பட் அமாவாசை அங்கே வெளியே வந்து என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ரூம்ஸ் இருக்கும். வெளியே வந்து என்னென்னா பெரிய இடத்துலேயே வந்து பெரிய இடமா இருக்கும். அங்கே எல்லாருமே வந்து என்னென்னா நைட்டு வந்து என்னென்னா ஸ்டே பண்ணுவாங்க. அங்கே வந்து என்னென்னா முன்னாடி வந்து என்னென்னா பெருசாக வந்து என்னென்னா 2 இடம் வந்து என்னென்னா இருக்கும். ஸோ அந்த 2 இடத்துலையுமே வந்து சைடில் இந்த சைடும் நிறைய மக்கள் ஜனங்கள் இருப்பாங்க. அமாவாசை ஃபுட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க அன்னைக்கு வந்து நீங்கள் அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே வந்து எல்லா கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் மறக்காமல் இருக்கும். நான் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த கோவில் போகும்போது எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க, எனக்கு புதுசாக இருந்துச்சு அந்த கோவில் போகும்போது, எதுக்கு இந்த கடையில் போய் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கோவில் போனால் என்ன இருக்கும், வெத்தலை, தீபம், விளக்கு, ஊதுபத்தி, இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். அங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, நான் வந்து மிளகு உப்பு கலந்தது ப்ளஸ் வந்து என்னென்னா வெல்லம் இருந்துச்சு. ஸோ வெல்லம் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை வெல்லம் எல்லா கடையிலையுமே இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இந்த உப்பு மிளகு இருந்துச்சு. இந்த உப்பு மிளகு நிறைய கோவிலில் இருக்கும். ஸோ அது கூட எனக்கு வந்து இதில் இந்த இது வெல்லம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் யோசிச்சிருக்கேன். அப்புறம் அந்த கடையில் கேட்டு அப்புறம் நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அது எனக்கு கொஞ்சம் வந்து என்னென்னா சூட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அதை நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸே போட்டிருப்பேன், கடனில் அடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து என்னென்னா இது வந்து நான் பழங்காலத்தில் வந்து வைத்தீஸ்வர வீரராகவர் டெம்பிள்னு இருந்துச்சு அப்படின்றதையும் நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அமாவாசை நைட்டு வந்து என்னென்னா ஸ்டே பண்ணிவிட்டு அந்த வெல்லம் அங்கே கடையில் எல்லா கடையிலையுமே இருக்கும். ஸோ அந்த வெல்லத்தை வாங்கி நீங்கள் அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு குளம் இருக்கும். ஸோ அந்த குளத்தில் நீங்கள் வந்து என்னென்னா சாமி கும்பிட்டு மனசார அங்கே அமாவாசை ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் அந்த அமாவாசைக்கு சாமி கும்பிட்டு அந்த வெல்லம் வாங்கி உங்களுக்கு என்ன அந்த கட்டிகள் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் அந்த மனசார வேண்டிக்கிட்டு அது சரியாகணும் அப்படின்னு அந்த வெல்லத்தை வந்து என்னென்னா அந்த குளத்தில் நீங்கள் எரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த குளத்தில் வெல்லம் கரையிற மாதிரி உங்களோட கட்டியும் கரைஞ்சிரும் அப்படின்னு வந்து என்னென்னா ஐதீகமாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் சாட்டர்டே வந்து என்னென்னா போனேன். இன்றைக்கி ஆனால் அமாவாசை இல்லை, சாட்டர்டே பெருமாள் கோவில் எல்லாமே உங்களுக்கே தெரியும். சனிக்கிழமை பெருமாள் கோவில் நல்லா விசேஷமாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி போகிறேன் வந்து என்னென்னா அங்கே எல்லாருமே வந்து என்னென்னா அந்த வெல்லத்தை வாங்கி கரைச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ இந்த வெல்லத்தை வந்து என்னென்னா அங்கே வந்து என்னென்னா அந்த நிறைய மக்கள்லாம் வந்து வாங்கிட்டு கரைச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து என்னென்னா நான் வந்து கடனுக்காக அந்த மாதிரி கரைச்சி உண்மையாக எனக்கு கடன் வந்து சரியாச்சு. பட் இது வந்து இந்த வைத்தீஸ்வர வீரராகவர் அது வந்து என்னென்னா நமக்கு நோய்கள் குணமாகும் அப்படின்றது நான் வந்து என்னென்னா ரீசெண்டாக கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா அந்த கர்ப்பப்பையில் பிரச்சனை, ஃப்ரெண்டு அவங்களாம் இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்து சரியாயிடுச்சு, நோய்கள் குணமாயிடுச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது கட்டி கரையிறதுக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உப்பு மிளகு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து என்னென்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அந்த முகத்துலலாம் சின்னதாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி மறு இருக்கிறவங்க வந்து அந்த உப்பி மிளகையும் வந்து என்னென்னா அந்த கோவிலில் வந்து இப்படி கோபுரம் மாதிரி எரிஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் அந்த உப்பு மிளகும் வந்து நம்மளோட மறு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மறைகிறதுக்காகவும் அந்த உப்பு மிளகு இது பண்ணாங்க. எனக்குமே வந்து சின்ன இது உங்களுக்கு இதில் தெரியாது, பட் எனக்குமே வந்து இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து சரி நமக்கு வந்து இருக்குது லைட்டாக, ஏன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு அங்கங்கே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அதை வாங்கி நம்ம இது பண்ணலாம் சொல்லிட்டு நான் வீடியோ கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், முன்னாடி ஆட் பண்ணுற பாருங்களேன்.
ஸோ அதனால் நான் இன்றைக்கி மிளகு உப்பு கலந்ததை வாங்கி நான் வந்து அங்கே சாமி கும்பிட்டு எனக்கு அந்த மருலாம் மறைஞ்சணும்னு சொல்லிட்டு அந்த கோபுரம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே கொட்டி அது வந்து தனியாக அந்த ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த மிளகு வந்து என்னென்னா அதில் இருக்குது. ஸோ அந்த மிளகு தான் அந்த மரு. ஸோ அது மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பு கொட்டி வச்சிருக்கிறது ஆப்போசிட்லி வந்து தலை விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு குழந்தை வந்து என்னன்னா அந்த வாரிசு அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ விருட்சம் அடையிறது, நம்ம அடுத்த தலைமுறை அந்த வாரிசு வர்றது, அதெல்லாம் வந்து என்னன்னா தலை விருட்சம்னு சொல்லிட்டு அங்கே ஆப்போசிட்ல ஒரு மரம் இருக்கு. ஸோ அந்த இடமே தலை விருட்ச இடம்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நிறைய பேர் வந்து விளக்கேற்றுறாங்க. குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து அங்கே விளக்கேற்றுறா உங்களுக்கு வந்து தாராளமாக அடுத்து அந்த வாரிசு வர்றது அதெல்லாமே வந்து அந்த அங்கேயும் விளக்கேற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக வந்து என்னன்னா திருவள்ளூரில் வந்து என்னன்னா இருக்குது. நான் வந்து அடிக்கடி அந்த கோவில் வந்து என்னென்னா ஏன்னா நாங்கள் வந்து திருவள்ளூர் தான். ஸோ பக்கத்தில் தான் நான் இருக்குது. நான் அடிக்கடி வந்து ஒரு எப்படி சொல்கிறது 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் ஆகும். அடிக்கடி அந்த கோவில் போவேன். அங்கே நிறைய பேர் அமாவாசைக்கு ஆனால் இது வரைக்கும் அமாவாசை ஸ்டே பண்ணதில்லை. பட் நிறைய பேர் நைட் ஆனால் காலையில் நான் போயிட்டு சாமி கும்பிட்டு குளத்துல வந்து அந்த வெள்ளெல்லாம் கரைச்சிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். அந்த பார்க்கும்போது நிறைய பேர் அங்கே வந்து என்னென்னா பெட்டி கூட நல்லா வந்து படுத்து தூங்கி அங்கே சாமி கும்பிட்டு அடுத்த நாள் ஸ்டே பண்ணி அந்த மாதிரி தான் போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை நான் சொன்னதில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த கோவில் வாங்க. ஏன்னா அந்த கோவிலோட ஸ்பெஷலே வைத்தீஸ்வரர் வீரராகவர் பெருமாள் தான். ஸோ பெருமாள் வந்து வைத்தீஸ்வரர் நமக்கு வந்து வைத்தியம்னா நம்ம என்ன சொல்லுவோம், குணப்படுத்துறது தான். ஸோ வைத்தியர் அப்படின்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க. வைத்தியர்லாம் என்ன நமக்கு வந்து நோயெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குணப்படுத்துகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து என்னென்னா அந்த சாமி வந்து நம்மளுக்கு குணப்படுத்திடும். ஸோ முழுமையாக நம்ம வந்து குணமாயிடுவோம் அப்படின்றது தான் அதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி கட்டி இருக்குது, கேன்சர் கட்டி இல்லை என்ன கட்டியாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க. அங்கங்கே வந்து அப்படியே கொழுப்பு கட்டி நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொழுப்பு கட்டி இருந்து கரைய முடியாமல் இருக்கவங்க, ப்ளஸ் வந்து கடன் நிறையா இருந்து நோய்வாய்ப்பட்ட ஏதாவது இருக்காங்க அப்படின்னாலுமே வந்து நீங்கள் அமாவாசை அந்த மாதிரி இருந்துட்டு போகலாம். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் வந்து என்னென்னா கடவுள் நல்லா பக்தியாக இருக்கேன் அப்படின்றவங்க நம்பி வாங்க. ஏன்னா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் சும்மா நான் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி வந்தால் ஏதாவது எனக்கு பர்சனலாக வந்து என்னென்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு கோவில் எப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, வீட்டில் ஒரு மாதிரி இருக்கீங்க, கோவில் போனீங்க அந்த இடமே அப்படி பாசிட்டிவாக இருக்கும், நம்ம மைண்டும் பாசிட்டிவாக இருக்கும், நம்ம எண்ணங்கள் வந்து ஒன்றுபடும். இன்னொன்று வந்து நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது வந்து தாராளமாக செய்யலாம். கோவில் விட்டு வந்தீங்க அப்படின்னா மனசு வந்து அந்த குழப்பம் அந்த இது எல்லாத்துலேருந்து வெளியே வரும். ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கோவில் வந்து ரொம்பவே வந்து என்ன பாசிட்டிவ் வைபு பாசிட்டிவ்காக இன்னொன்று வந்து என்னென்னா யூனிவர்ஸ் இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் நம்புகிற ஆள். ஸோ அதனால் எனக்கு வந்து கடவுள் பக்தி நிறையவே இருக்குது. நான் வந்து கடவுள் இதில் அது மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது, ஈடுபாடு இருக்குது, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு போகிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக போங்க, தாராளமாக வாங்க. நீங்கள் திருவள்ளூர் யாருக்காவது இந்த வீடியோ வந்து என்னென்னா அது மாதிரி கட்டி இருக்குது, இந்த மாதிரி நோய் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறையவே யூஸ் ஆகும். நான் வந்து என்னென்னா இந்த மருவுக்கு வந்து என்னென்னா அன்றைக்கி வந்து என்னென்னா இது பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து போய் அந்த மரு இதெல்லாம் அந்த உப்புலாம் எரிஞ்சிட்டு உப்புலாம் வந்து போட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு அடுத்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கடனுக்கும் வந்து கரையும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எவ்வளோ கடன் இருக்குது உங்களுக்கு, தலை இது பண்ணுற அளவுக்கு தலைக்கு மேலே கடன் இருக்குது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கடன் பிரச்சனையால் ரொம்ப பாதிக்கப்படுறேன் அப்படின்றவங்களுமே அந்த வெள்ளத்தை வந்து என்னென்னா எரிஞ்சாங்க அப்படின்னா குளத்துல கரையிற மாதிரி கடன் கரைஞ்சிடும். சத்தியமாக எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு அமாவாசைக்கு இப்போ இல்லை, நான் இதுக்கு முன்னாடி நான் வீடியோவும் போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வெள்ளத்தை வந்து அப்போ எங்களுக்கு வந்து ஒரு 8 to 10 lakhs கடன் இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து நான் தான் சொல்லியிருந்தேன் எங்களுக்கு வந்து லாரி நாங்கள் ஓனாக வச்சுருக்கோம். அந்த லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப வந்து லாஸ் ஆகி அதனால கடன் வாங்கி இந்த மாதிரி கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அந்த டைமில் நான் வந்து அது மாதிரி இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நான் இதில் வந்து பார்த்துட்டு அங்கே வந்து என்னென்னா ஒரு ஐயர்கிட்ட கேட்டேன், அவரும் இதை சொன்னார். ஸோ அப்போ நான் வந்து போட்டு எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து என்னென்னா சார்ட் அவுட் ஆகி ஓகே இப்போ கொஞ்சம் எல்லாமே ஓகே, கடனில் இதாகிடுச்சு. ஸோ அது நான் வந்து பெனிஃபிட் ஆனனால நான் அதை வந்து சொன்னேன். பட் ஆனால் இதுவுமே வந்து இந்த வைத்தீஸ்வரர் வீரராகவர் பெருமாள் அப்படின்ற நேமு இப்போ தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இது வந்து என்னென்னா யாருக்காவது 1-2 யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். திருவள்ளூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். திருவள்ளூர் வந்தீங்க இதை பார்த்துட்டு யாராவது 1-2 பேர் வந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து என்னென்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது வந்து என்னென்னா உடம்பு முடியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பூரணமாக குணமடையும். ஸோ அமாவாசைக்கு நீங்கள் வாங்க, கடவுள் நம்பிக்கை
நம்பிக்கை இருக்கவங்க தாராளமாக வந்து சாமி கும்பிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து என்னென்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான இது மாதிரி உங்களுக்கு நல்ல கண்டென்ட் உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.